மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கொடைக்கானல்லேருந்து உங்கள் மரியம் நேச்சர் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சலைத்தண்ணி ஆலயம், கொடைக்கானல் சலைத்தண்ணி ஆலயம். வெள்ளைக்காரவங்களால் ஒரு 350 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டது. இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நின்று தான் ஒரு அனாதையாக நின்று புதுநன்மை வாங்கினேன். அப்போல்லாம் வெறும் காடு மரங்கள் நிறையா இருக்கும். இந்த இடத்துல நின்று வாங்கினேன். ஆனால் இப்போது என் பிள்ளையோட கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாலன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக மரம் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஆபத்தாக இருக்குன்ட்டு மரம்லாம் வெட்டிட்டாங்க. இப்போ பாருங்க, ஆலயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த சலைத்தண்ணை ஆலயம் நடுவில் மாதா இருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு பின்னால் வந்து இப்போ கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. முன்னால் வந்து ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அதாவது ஒரு ப்ளூ கலரு, ரெட் கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர் மாதிரி சின்ன சின்ன பிட்டா போட்டு ஒரு ஜன்னல் இருந்துச்சு, கண்ணாடி ஜன்னல். கிட்டத்தட்ட ஒரு 70வது வருஷத்துக்கிட்ட ஒருத்தர் வந்து மாதாவோட கிரீடத்தை வந்து திருடிட்டு போயிட்டாராம். சரிங்களா. அப்போ வந்து பின்னால் அந்த பின்பக்கமாக ஏறி, அதாவது ஏதோ தொழிலில் வந்து நஷ்டப்பட்டார். அதனால் எப்படியாவது நம்ம வந்து வரணும், வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, இதை திருட வந்துட்டார். திருடனப்பா மாதா வந்து தலையை வந்து சாட்சி கொடுத்தாங்களாம், திருடிட்டு போயிட்டாராம். திருடனப்பா எந்த வெளிப்பாடுமே மாதா வெளிப்படுத்தலையாம். ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து யாருமே அப்போ வந்து, ஏன்னா வெள்ளைக்காரவங்க தானே நிறைய பேர், அது வெள்ளைக்காரவங்க பீரியடு. அப்போல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு கைக்கு வந்துருச்சு, இந்தியா கைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் ஃபாதர்ஸ் எல்லாம் எல்லாமே வெள்ளைக்கார ஃபாதர்ஸ் தான் இருந்தாங்க அந்த பீரியட்லாம். நான் படிக்கும்போது கூட வெள்ளைக்கார ஃபாதர்ஸ் இருந்தாங்க. அப்போ 10 நாள் யாருக்குமே தெரியாதான். 10-15 நாள் கழித்து இவர் கொண்டாந்து திரும்ப அதே மாதிரி அந்த ஜன்னலை திறந்து தலையில் வைக்கும்போது மாதா வந்து மணி அடிச்சிட்டாங்களாம். மணி தானாக ஆலயத்துலேருந்து மணி அடிச்சிருச்சான். அப்போ வந்து அந்த லாப்ராடோன்ஸ்ன்னு சொல்லி அந்த கோயிலை சுற்றிலுமே ஃபாதர்ஸ் காலேஜ் தான் இருக்கும். அப்போ நிறைய வெள்ளைக்கார ஃபாதர்ஸ் இருந்தாங்க. இப்போ பான்ஸு இருக்க இது ஃபுல்லாகவே வந்து அந்த லாப்ராடன்ஸ்குள்ளே தான். அதனால் எல்லாமே வந்து சென்ட் மேரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சென்ட் மேரிஸு, லாப்ராடன்ஸ் எல்லாமே சேர்ந்து எல்லா ஃபாதர்ஸும் வந்துட்டாங்களாம் நைட்டு. அப்போ வந்தப்போ அப்புறம் இவர் உண்மையை ஒத்துக்கிட்டாராம். இந்த மாதிரி நான் ரொம்ப தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் மாதா கிட்ட வந்து நான் இதை திருடிட்டு போனேன். ஆனால் திருடுனப்போ எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் இப்போ கொண்டாந்து வைக்கும்போது மாதா வந்து இதை வெளிப்படுத்திட்டாங்க. பரவாயில்ல, நான் அதை ஒரு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அது மாதிரி அவரே எல்லோரும் மன்னிச்சு விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 1975 டு 76 77 வந்து இந்த ஆலயத்துக்கு பின்னால் வந்து ஒரு மண்டபம் இருக்குது, கல்யாண மண்டபம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஆலயத்துக்குள்ளே தான் வந்து கமலஹாசன் வந்து பருவமழை படம் எடுத்தார். இந்த ஆலயத்தில் இந்த முன்னால் இருந்த ஃபாதர்ஸ், வெள்ளைக்கார ஃபாதர்ஸ்லாம் இதில் தான் வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஃபாதர் 1900 வருஷம், ஒரு ஃபாதர் 1873, ஒரு ஃபாதர் 1883, அந்த மாதிரி இதில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆலயம் இந்த பாருங்கள், இந்த படம் வந்து ஃப்ரான்ஸில் உள்ள படம். சலைத்தண்ணை அப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்து காட்சி கொடுத்தாங்களாம். மாதா வந்து மாடு மேய்ச்சவங்களுக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து அதே மாதிரி மாடு மேய்ச்சவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள், அடக்கம் செய்யப்பட்ட இடத்த பாருங்கள். அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இது அங்கே ஃப்ரான்ஸில் உள்ள ஃபோட்டோஸு, அதை இங்கே வச்சுருக்காங்க, கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதனால் இந்த ஆலயம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆலயத்தில் தான் நாங்கள் வந்து கமலஹாசனுக்கு அந்த பூசைக்கு வந்து நாங்கள் பாட்டு பாட வந்தோம். அது மறக்க முடியாது. இதெல்லாம் ஒத்தையடி பாதையாக இருந்துச்சு. இப்போ வந்து சிலுவை பாதைக்கு ஸ்தலங்களாக மாற்றிட்டாங்க. பின்னாலெல்லாம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிரவுண்டு, இங்கெல்லாம் உட்காந்து நாங்கள் விளையாடுவோம் சின்ன பிள்ளையில். அந்த ஞாபகங்கள்லாம் வந்து மறக்க முடியாது. அதே மாதிரி இந்த கிரவுண்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், லேக் வியூ அப்படியே தெரியும். இதுக்கு கீழே இருக்கிறது தமோரா ஹோட்டல், அதாவது லாப்ராடன்ஸாக இருந்தது, இப்போ வந்து தமோரா ஹோட்டலாக இருக்குது, அவங்களுக்கு விற்றுட்டாங்க. இது ஃபுல்லாக பாருங்கள், அப்சர்வேட்டிவ் வியூ, கல்லுக்குழி வியூ, லேக் வியூ அந்த மாதிரி தெரியும் இங்கேருந்து பார்த்தா. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து சென்ட் மேரிஸு, அதுதான் இப்போ பான்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், பான்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அது மாதிரி டிவி டவர் எல்லாமே பக்கத்தில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். டிவி டவர் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் இதிலேருந்து. ஏன்னா ஒரு 1000 அடி அந்த மாதிரி தான் இருக்கும் டிவி டவர் இருக்கும். இந்த கிரவுண்டில் தான் நான் ஒரு அனாதையாக நின்று நான் உங்களுக்கு புதுநன்மை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஒரு 10 பைசா பூ வாங்கி கொடுக்க கூட எனக்கு நாதி இல்லை, ஒரு கையில் மெழுகுதிரி இல்லை,
ஒரு புது ட்ரெஸ் இல்லை, அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு நான் புது நன்மை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இதே இடத்துல என் பிள்ளை கல்யாணம், இங்கே பாருங்கள் டிவி டவர், இந்த பாருங்கள் பக்கத்தில் தெரியுது பாருங்கள் டிவி டவர். என் பிள்ளை கல்யாணத்தை இதே இடத்துல உப்பு மாதிரி இருந்துச்சு. என் எதிரி சொன்னார் 4 பேர் கூட வரமாட்டாங்கன்னாரு. ஆனால் உப்பு மாதிரி என் பிள்ளைக்கு வந்து கல்யாணத்துக்கு ஆளுக வந்திருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வேன் ஆலன் அப்படின்றவர் தான் அந்த ஹாஸ்பிட்டலை வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் ஒரு வெள்ளைக்காரர். அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் இது. இது வந்து அவங்க கையில் இருந்தப்போ ரொம்ப பிரமாதமாக இந்த ஆஸ்பத்திரி வந்து செயல்முறைக்கு வந்திருக்கு. இப்போயும் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஸ்பத்திரி. ஆனால் இடையில ஒரு 10 வருஷமாக வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு கை மாற மாற வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் சரியான குணமளிப்பு இடமா இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ரொம்ப அவங்கள பாராட்டணும். ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இது பாருங்கள், அந்த ஆஸ்பத்திரிக்கு பின்னால் உள்ள பார்க் வியூ. ப்ரையண்ட் பார்க் இருக்குது பார்த்தீங்களா? ப்ரையண்ட்டுன்றவர் தான் பார்க்கு தயாரித்தார்னு சொன்னேன்ல, அதனால் அவர் பேர் ப்ரையண்ட் பார்க். பின்னால் இந்த பாருங்கள் வேன் ஆலன் ஹாஸ்பிட்டல். பழைய கட்டடம், இப்போ புதுசு லேசாக இந்த பக்கம் கொஞ்சம் கட்டியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பழமையான கட்டடம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல நல்ல டாக்டர்ஸாக வந்திருக்காங்க. மக்கள் இனிமேல் நம்பி வரலாம். வெளியூர்லேருந்தும் இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்காக வராங்க. எனக்கு வேண்டிய தெரிஞ்ச ஒருத்தவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். உண்மையிலே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போது நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப காசு பணமும் வந்து செலவாகலை. முன்னையெல்லாம் காசு பணம் செலவானா கூட ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்காது. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப நம்பிக்கையான இடமா மாறிடுச்சு. அதனால் நம்பி இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நம்ம ஊரில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் நமக்கு நல்லா இருந்தால் தான் அதில் ஒரு நம்பிக்கை இருக்கும். இங்கே பாருங்கள் ஆண்டவருடைய வசனம் இருக்குது. இந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து பாதுகாப்பு இருக்குது. இது பாருங்கள் அப்சர்வேட்டிவ் வியூ. கீழே வந்து ப்ரையண்ட் பார்க் வியூ. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சு தெரியும். இது ஃபுல்லாக பார்க்கு, ப்ரையண்ட் பார்க்கு. இதுக்கு கீழே ஃபுல்லாக அந்த ரோட்டை விட்டு கீழே ஃபுல்லாக ப்ரையண்ட் பார்க்கு தான். அதுக்கு மேலே டாப்பில் தெரிகிறது அப்சர்வேட்டிவ் வியூ. அந்த மாதிரி நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமான இடம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வியூவெல்லாம் பாருங்கள். இந்த பாருங்கள் அப்சர்வேட்டிவ் எங்கே இருக்குது, ஆனால் இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். இந்த இடத்துல இருந்து பார்த்தா கோக்கர்ஸ் வாக்கு, சிட்டி வியூ, செண்பனூர் எல்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.